Hi friends, welcome to Shanti's home. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு எப்படி அரைக்கலாம் தாங்க பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டான கோதுமை மாவு தாங்க நான் எப்போதுமே வீட்டுக்கு வாங்கி அரைப்பேன். பட் எங்க ஆச்சி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரேஷன் கடை கோதுமையை வச்சே நம்ம கோதுமை மாவு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. சோ நான் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 கிலோ கோதுமை எடுத்து இந்த மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கல் மண் தவிடு எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா சொலகுல கொட்டி புடைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது 3 கிலோன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் புடைச்சி எடுக்க முடிஞ்சுது. இவங்க தான் என்னோட ஆச்சி. இந்த ஐடியா கொடுத்ததே இவங்க தான். இந்த மாதிரி புடைச்சி எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு வாளியில் கொட்டி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வாளியை அப்படியே வெயிலில் வச்சு கோதுமையை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு காய வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம கோதுமை முத்து முத்தாக இருக்கும், தூசி எதுவுமே இருக்காது. இதை அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி தாங்கன்னு கேட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு கிடச்சிருச்சு. இது கடையில் வாங்கினா 1 கிலோ 65 ரூபா. இப்போ இது 30 rupeesலேயே நான் இதை அரைச்சிட்டேன். ஸோ 150 rupees சேவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.